பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் மூச்சு விடாமல் பாடிய பாடல் அது இல்லையாம். ஒரு பிரபலம் வெளியிட்ட சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். கேளடி கண்மணி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம். இது இயக்குனர் வசந்திற்கு முதல் திரைப்படம். இயக்குனர் வசந்த் அவர்கள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் உதவி இயக்குனர் ஆவார். இவரோட முதல் திரைப்படத்துக்கு ரஜினியோ கமலோ யாரை கேட்டிருந்தாலும் நடித்து கொடுத்திருப்பார்கள். ஆனால் தன்னோட முதல் திரைப்படத்தில் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் நடிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாராம் வசந்த். பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் முதலில் எனக்கு இது தேவையா, இது எடுபடுமா என்று சொல்லி கொண்டிருந்தாராம். அதன் பிறகு இயக்குனர் வசந்த் அவர்கள் விடாபிடியாக இருந்ததால் நடிக்க சம்மதித்தாராம் எஸ்பிபி. படமும் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் சக்கை போடு போட்டது. கேளடி கண்மணி என்ற இந்த திரைப்படம் இவ்வளவு வரவேற்பை பெற்றதற்கான காரணம் இசைஞானி இளையராஜாவும் பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியமும் ஒரு முக்கிய காரணம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான பாடலான மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னிப்பாவையின்றி 7 சொரந்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பமேதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா என்ற இந்த பாடல் எஸ்பிபி அவர்கள் படத்தில் மூச்சு விடாமல் பாடும் ஒரு பாடல். புல்லாங்குழல் இசை அருமையாக இருக்கும். பாடல் முழுக்க முழுக்க பெண் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கும். இந்த பாடலில் வரும் முதல் மற்றும் இரண்டாவது சரணங்களாவன வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும், பெண்மையில் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் ஆமோதும் தந்திடும் குமுதமும், கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும், கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும், விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகம் தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான். அடுத்து இரண்டாவது சரணம் முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவழமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்த அதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வெள்ளேனும் புருவமும் சுற்றி வரச் செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும், எண்ணிவிட மறந்தால் எதற்கோர் பிறவி, இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி, மூடி முதல் அடிவரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் என்ற 2 சரணங்களின் வரிகளை மூச்சு விடாமல் படித்து பாருங்கள். படிக்கும் போதே நமக்கு மூச்சு வாங்குகிறது. பாடலை பாடினால் எப்படி இருக்கும்? திரைப்படத்தில் இந்த பாடலிலும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியதும் மூச்சு வாங்குவார். இந்த பாடலை அந்த காலத்திலேயே ட்ராக் சிஸ்டத்தில் எடுத்தார்களாம். பாட வைத்து கரெக்டாக ஓட்டிவிட்டால் பாடல் மூச்சு விடாமல் பாடியது போலவே வந்துவிடும். ஆனால் இந்த பாடலை இசைஞானி இளையராஜா அவர்கள் இதுவரை மூச்சு விடாமல் பாடியதாக சொல்லவே இல்லையாம். ஆனால் 6லிருந்து 60 வரை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ என்ற பாடலைத்தான் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் மூச்சு விடாமல் பாடினாராம். ஆனால் இந்த பாடலையும் சொல்கிறார்கள் என்கிறார் பிரபல யூடியூபரும் திரை ஆய்வாளருமான ஆலங்குடி வெள்ளச்சாமி என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் மூச்சு விடாமல் பாடிய பாடல் எந்த பாடல் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.